நான் அரசு மேல்நிலையில் படிக்கும் மாணவி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நம்ம இப்போ என்ன பேசுகிறோம்னா டெங்கு. இது டெங்கு ஃப்ரீ ஜோன், இது டெங்கு ஜோன். டெங்கு ஃப்ரீ ஜோனில் வந்து எல்லாமே கவுட் இருக்கும். டெங்கு ஃப்ரீ ஜோனில் வந்து எல்லாம் அப்படியே இருக்கிறதுனால அதில் நிறைய மில்லியன் கணக்கில் கொசு வந்து முட்டையிடுது. அதனால் வந்து இது எல்லாத்தையும் கவுத்து வைக்கிறோம். இதில் வந்து இது அப்படியே இருக்கிறதுனால அது டெங்கு ஃப்ரீ ஜோனில் வந்து இப்படி கவுத்து வைக்கிறோம். இப்போ தலைவலிக்கும், கண் வலிக்கும், அதுக்கப்புறம் ஷோல்டர் பெயின், தோள்பட்டை வலி, ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும். அதுமாதிரி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து இது பார்க்கலாம். ஸ்டாப் டெங்கு. டெங்கு இஸ் அ டிசீஸ் ஸ்ப்ரெட் by the bite of an infected mosquito and the best way to prevent it is the வணக்கம். என் பெயர் கனிஷ்கா. நான் அரசு மேல்நிலையில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவி. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ அதிகமாக டெங்கு வந்து பரவிட்டு வருது. ஒரு வீட்டில் டெங்கு இருக்கக்கூடாதுன்னா அந்த வீடு எப்படிலாம் இருக்கணுன்றதையும் பண்ணணும். இது மூணுத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டை பார்த்திங்கன்னா எல்லாமே சுத்தமாக இருக்குது. இந்த வீட்டில் வந்து டெங்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி சுத்தமாக இல்லைன்னா இந்த வீட்டில் அது டெங்கு வந்து எல்லாருக்கும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து தலைவலி, கண் வலி, வாமிட்டிங் சென்சஸ், தோள்பட்டை வலி, எல்லா வலியுமே வந்து வரும். அப்புறம் வந்து டெங்கு கடிக்கக்கூடாதுன்னா என்னென்ன பண்ணணும்னா, குப்பையை குப்பைத்தட்டில் போடணும். அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெயை தடவிக்கணும். அதுக்கப்புறம் கொசு வலையில் படுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. என் பெயர் பி. நிவேதா. நான் இப்போ எதை பற்றி பேச வேண்டியதுன்னா டெங்கு ஃபீஸோனில் வந்து டெங்கு டயர்லாம் வச்சுருந்தா டெங்குவில் வந்து கொசு கடிக்கும். தண்ணி தேங்காத பார்த்துக்கணும். செடியில் தண்ணி தேங்காத பார்த்துக்கணும். டஸ்ட்பினெல்லாம் கிணறு, டஸ்ட்பின் இதெல்லாம் திறந்து வச்சுருந்தா அதால் கொசு வரும். அதே பூச்செடியில் தண்ணி தேங்கிருந்தா அதால் கொசு வரும். நைட்டு வந்து நம்ம கொசு வலையில் படுக்கணும். கிணத்தை மூடி வைக்கணும். டயர்லாம் அரசு மேல்நிலைப் பள்ளி, அரியூர், 9th ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து மஸ்கிட்டோ லைஃப் சைக்கிளை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ், லார்வா, பியூப்பா, அதுக்கு அடுத்து வந்து மஸ்கிட்டோ. இதால் டெங்குலாம்